This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is the one of the online shopping app now available on Play Store and App Store. இன்னைக்கு மேஜிக் ப்ராக்டிஸில் டே 2ல் நம்ம நமக்கு ஏற்ற கல்லை தேடி நம்ம போகணும். நான் தேடி போயிட்டேன். எனக்கு தேவையான கல்லை எந்த கல்லை செலக்ட் பண்ணுறேன்னு தெரில. ஒரு 10 கல்லுக்கு பக்கமாக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் என் பொண்ணுக்கும் நான் என் கல்லை நான் ஷேர் பண்ணிக்கணும். அதனால் எடுத்துகிட்டு வந்து போய் நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னங்காட்டி என் பொண்ணுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம மோஸ்ட்டாக எடுக்கிற கல் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இல்லாத கல்லாக இருந்தால் ஓகே. நம்ம சிறு வயசில் விளையாண்டுருப்போம். 5ஆம் கிளாஸில் விளையாடும்போது முழுன்னு கல் வச்சு தானே விளையாடுவோம். அந்த மாதிரி முழுன்னு கல் இருந்தால் ஓகே. இதுக்கு முன்னாடி நான் எடுத்திருந்த ராக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் இருக்குச்சு. இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் முழுன்னு இருக்கிற கல்லாக பார்த்து நாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த கல்லை தான் வச்சுக்கலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். என் கல் சுற்றி வர முழுன்னு இருக்குது. எந்த ஒரு ஷார்ப் எட்ஜஸுமே எனக்கு இல்லை. இந்த கல் எனக்கு எடுத்துக்க போகிறேன். என் பொண்ணு கை குட்டியாக தான் இருக்கும். அவள் கேஜி தான் படிக்கிறா. அவளுக்கு இந்த கல் போதும்னு நினைக்கிறேன். நான் கையில் நினையாட்டவே அவளும் வச்சுக்கிற சொல்லி கேட்பா. அவளுக்கு இந்த கல் போதும், பட் முழுங்காமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த முழு கல்லை அவளுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணலான் இருக்கேன். என் பொண்ணு என்ன பண்ணுறான்னு தெரில. ஓகே, நம்ம மேஜிக் 2 ப்ராக்டிஸில் பார்த்திங்கன்னா உங்களோட ராக்கை நீங்கள் போய் தெய்வீக தன்மையோடு அந்த ராக்கை உங்களுக்கே கடவுள் படைத்த மாதிரி நினச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ராக்கை எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ராக்கை ஒரு ராக் இருந்தால் போதும். உங்கள் கையில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த ராக்கை கையில் மூடுற கையில் க்ளோஸ் பண்ணிக்கணும். கை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ராக் சைஸ் பார்த்துக்கோங்க. பெரிய ராக் சைஸ் தேவைப்படாது. இந்த ராக்கை நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உப்பு தண்ணி ஒரு கைப்பிடி உப்பு போட்டு அந்த தண்ணியில் குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் தண்ணிக்குள்ளே விட்டுருங்க. உங்கள் ராக் ரெடி ஆகிடும். அந்த ராக் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு தூங்கும்போது நீங்கள் இன்று காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இப்போ நீங்கள் தூங்குற வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நடந்த பாசிட்டிவான உங்களுக்கு தோன்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் இந்த ராக்கை உங்கள் கையிலேருந்து ஒரு தலானி கடையில் இது வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் கிராட்டிடியூட் மறுபடியும் எழுத ஆரம்பிக்கும்போது டே 3லேருந்து ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் கிராட்டிடியூட் எழுதும்போது இந்த ராக்கை நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எழுதவே ஆரம்பிக்கணும். அதனால் கையில் ஹோல்ட் பண்ணுறக்கு முடிகிற அளவுக்கு போதுமான அளவு சைஸை பார்த்து நீங்கள் ராக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைக்கி டே 2 ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அது கூட இந்த ராக்கு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எழுதக்கூடிய 10 நன்றி பார்த்திங்கன்னா உங்களோட அப்பா அம்மா, உங்களுக்கு ஆபத்தில் உதவி செஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு மணி தேவைப்படும் போது உதவி பண்ண 10 ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி டேரெக்டாகவே ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. அண்ட் தென் மறக்காமல் உங்களோட டீச்சர்ஸ், உங்களுக்கு அறிவு ஞானம் கொடுத்தது உங்கள் டீச்சர்ஸ் தான். உங்கள் டீச்சர்ஸ் எத்தனை பேர் பிடிச்சிருக்கோ அத்தனை பேர்த்து எழுதிக்குங்க. மொத்தமாக ஒரு 10 பேர்த்துக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. இதில் நீங்கள் சொல்ல வேண்டிய வாசகம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி மேஜிக் ப்ராக்டிஸ் கூட நீங்கள் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் வேர்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் செல்வ செழுமையை வரவேற்கிறேன், நான் செல்வ செழுமையை பகிர்கிறேன். இதை அஃபர்மேஷன் நீங்கள் சொல்லிக்கோங்க.